நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். வர்க்லா இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இதில் வந்து இப்போது இது இங்கே வந்து தான் நான் பார்த்தேன். இந்த 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 ஸ்டெப் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு நியூ தான் எனக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. இது எப்படி பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னா எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆனேன். எப்படி மாஸ்டர் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். அவர் கண்டிப்பாக உன்னால் நான் பண்ண வச்சிருவேன்னு சொன்னார். அது வந்து எல்லாருனாலையும் சொல்ல முடியாதுல்ல, மாஸ்டர்னால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். கண்டிப்பாக உன்னைய வந்து பண்ண வச்சிட முடியும் அப்படின்னு. நீ நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார். மார்னிங் என்னைய 6 o'clock வர சொன்னார். வந்தேன். நான் கரெக்டாக ஒரு 6:30 சம்திங் அந்த மாதிரி டைமில் வர சொன்னார். 6 to 7 o'clock மார்னிங் வந்து என்ன தான் அந்த சூரியன் வர்றதுக்குள்ளார கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கரெக்டாக ஒரு 6:30 அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி எப்படி அதோட ஃபீல் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தேடு சொல்லி கொடுத்தாங்க. இங்கேயே நம்ம கிளாஸ்லேயே நம்ம ஸ்கூலு ரூம் இருக்குது, அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டதுக்கப்புறம் தான் காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே பீச்சுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இந்த மாதிரி அங்கே போய் அந்த அலையெல்லாம் வரதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த இது கரெக்டாக இருக்கும். நம்மளோட சேஃப்டி முதல் பார்த்தாங்க மெயின். இதெல்லாம் இப்படி இந்த அலை வந்து கரெக்டான பொசிஷனா, இது வந்து இப்படி கரெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க ஒரு தடவை ட்ரை பார்த்துட்டு அப்புறம் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி காரில் அந்த இதை கட்டிட்டு ரோப் கட்டிட்டு உள்ளே போயிட்டு அனுப்பி விட்டாங்க. ஃபஸ்ட் டைம் 2-3 டைம் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ பண்ண முடியல, என்னடா கீழே விழுந்துட்டோம் அப்படி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பண்ண முடியுமா இல்லை பண்ணவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது அவர் மைண்டு முதல் ஒரே நிலையிலவே கவனத்தை சிதற விட வேண்டாம், ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் நேராக இருக்கட்டும் அப்படின்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி ஆயிடுச்சு. அப்புறம் 2-3 டைம் அப்புறம் கரெக்டாக எழுந்திரிச்சு அது மேலே கால் வச்சு கரெக்டாக போனேன். சூப்பர் ஆகிடுச்சு. அப்புறம் அதில் போகும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. கரெக்டாக லேண்ட் ஆனேன். கொண்டு போய் அந்த கரையோர போயிட்டு நல்லா கூட இருந்தாலும் எல்லாருமே நல்ல கோச்சிங்லாம் ஓகே தான். எல்லாருமே சூப்பராக எனக்கு கோச்சிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. வாங்க, கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. வந்தீங்கன்னா இங்கே கோவா வந்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. கீழே நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். அதில் வந்து பண்ணி விடுங்க. டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்துட்டு இங்கே வாங்க, பெஸ்ட்டான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பெஸ்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணிட்டு போவீங்க. வந்தோமா கோவா பார்த்துட்டு சும்மா சுற்றிட்டு போகணுமா அப்படி இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நியூவாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னாச்சும் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரிய வரும். அதை பார்க்காமையே அப்படி குடித்தோம்னா தான் அதோட ஃபீல் தெரியும். குடிக்காமையே இருந்தால் அதோட ஃபீல் எப்படி தெரியும்? அதே மாதிரி தான் இது ஒரு தடவை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதோட ஃபீல் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே, பெஸ்ட்.